ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,800,000 ரூபாய்க்கு விற்பனை. காலையில் சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் விலை ஏற்றம். வெனிசுலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்து நாடு கடத்திய அமெரிக்கா. போதைப்பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த புகாரில் அதிபர் டிரம்ப் அதிரடி. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது குடும்பத்தினரை காணவில்லை. துணை அதிபர் டெல்சி ரோட்ரிகுஸ் அறிவிப்பு. வெனிசுலா அதிபரை நாடு கடத்திய அமெரிக்காவுக்கு ரஷ்யா, ஈரான் உள்ளிட்ட நாடுகள் கண்டனம். பேச்சுவார்த்தை மூலமே பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என வலியுறுத்தல். வெனிசுலாவில் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்திய அமெரிக்க விமானப்படை. இருளில் மூழ்கிய தலைநகர் கராகஸ். அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கடைசி மாத ஊதியத்தில் 50 விழுக்காடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் உறுதி. அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும்போது பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் 25 லட்சம் ரூபாய் வரை பணிக்கொடை. தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெற்றால் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் உறுதி. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அமலுக்கு வருவதற்கு முன்னால் ஓய்வு பெற்றவர்களுக்கும் சிறப்பு கருணை ஓய்வூதியம். ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினருக்கு 60% குடும்ப ஓய்வூதியமாக தரப்படும் என்றும் முதலமைச்சர் ஆணை. அரசு ஊழியர்களுக்கு 50% ஓய்வூதியம் வழங்க பணியாளர்களின் பங்களிப்பு 10% இருக்கும். மீதமுள்ள தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என அறிவிப்பு. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்ட அறிவிப்புக்காக முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்து இனிப்பூட்டிய அரசு ஊழியர்கள். 23 ஆண்டு கால போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளதாக பேட்டி. 23 ஆண்டு கால அந்த ஓய்வு ஊதியம் இல்லாத ஒரு நிலைமைக்கு இன்றைய தினம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஜாக்டோஜியோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. வரும் 6ஆம் தேதி முதல் நடைபெறுவதாக இருந்த அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்ட அறிவிப்பு வாபஸ். மார்ச் மாதத்திற்குள் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கான வழிமுறைகள் வெளியாகும் என்றும் நம்பிக்கை. இதர கோரிக்கைகளும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்கு பிறந்துள்ள அடிப்படையில் ஜனவரி 6 முதல் நடைபெறக்கூடிய காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை ரத்து செய்கிறோம். அரசு ஊழியர்களின் 20 ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றி மிக பெரும் பொங்கல் பரிசு அளித்துள்ளது திராவிட மாடல் அரசு என முதலமைச்சர் பெருமிதம். தமிழ்நாட்டின் நிதிநிலை சீரடைய அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளும் கேட்காமலேயே நிறைவேறும் என்றும் பதிவு. தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்பு. அரசுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்பட்டாலும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அரசு அறிவித்திருப்பதாக பெருமிதம். அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள ஓய்வூதியம் ஏமாற்று வேலை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். கொடுக்காதவர்கள் எதையோ காட்டி கொடுப்பதை போல நடித்துக் கொண்டிருந்தால் இது ஒரு ஏமாற்று வேலை. இது இந்த அரசினுடைய வாடிக்கையான ஒரு ஏமாற்று வேலை என்பது. இந்தியாவிடமிருந்து அபகரிக்கப்பட்ட புத்தரின் நினைவு சின்னங்களை மீட்டு வந்தது பெருமை அளிக்கிறது. டெல்லியில் புத்தர் கண்காட்சியை திறந்து வைத்து பிரதமர் மோடி பேச்சு. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதை தவிர்க்க நடவடிக்கை தேவை. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகளை கவனத்துடன் கையாள வேண்டும். பொதுமக்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் புதிய உதவி ஆய்வாளர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை. புகார் கொடுக்க வரவங்ககிட்ட மரியாதை, புன்னகை, அக்கறை இவைகளெல்லாம் இருக்கணும். அந்த கேரக்டரை காட்டுங்க.
குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் போது மிக மிக ஜாக்கிரதையாக கையாளணும். தாவேக்கவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சு நடத்தவில்லை என தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் திட்டவட்டம். திமுகவுடன் மட்டுமே கூட்டணி பேச்சுவார்த்தை என உறுதி. திமுக தேர்தல் அறிக்கை தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்க செயலி அறிமுகம். சமூக வலைதள கணக்குகளையும் வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு 9ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம். ஓசூரில் தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் மக்களை சந்தித்து கருத்துக்களை கேட்கிறது. அதிமுக வேட்பாளருக்கான நேர்காணல் வரும் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேர்காணல் நடைபெறும். அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு வரும் 7ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம். தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளை பொதுமக்களிடமிருந்து பெற அமைக்கப்பட்ட குழு. திருமாவளவன் தேவைக்கேற்ப மாற்றி மாற்றி பேசுவதாக சீமான் விமர்சனம். திராவிடம் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என கற்பித்தவர் திருமாவளவன் தான் என்றும் பேட்டி. தேவைக்கேற்ப எங்க அண்ணன் மாற்றி மாற்றி பேசிட்டு எதிரின்னு கற்பிச்சது எங்க அண்ணன் தான். நீங்க அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. 2006 அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்க. இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான். வேலு நாச்சியாரின் பிறந்த நாளையொட்டி பனையூர் தாவேக்கா அலுவலகத்தில் அவரது சிலைக்கு விஜய் மாலை அணிவித்து மரியாதை. தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்த வீரமங்கை வேலு நாச்சியார் என்று புகழாரம். தேனி மாவட்டம் குச்சனூர் கிராமத்தில் புதிய மின் மயானம் அமைக்க ஆதரவாகவும் எதிராகவும் திரண்ட மக்கள். திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வனிடம் பொதுமக்கள் வாக்குவாதம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா கோலாகலம். 1000 கால் மண்டபத்தில் பூஜிக்கப்பட்ட சிலைகள் நடனமாடியவாறு கோயில் கருவறைக்கு சென்ற பக்தர்கள். தைப்பொங்கலையொட்டி 16,000 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டம். வரும் 6ஆம் தேதி ஆலோசனை நடத்துகிறார் அமைச்சர் சிவசங்கர். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில், நெல்லை, கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு பொங்கல் சிறப்பு ரயில்கள் அறிவிப்பு. வரும் 8ஆம் தேதி முதல் இயக்கப்படும் ரயில்களுக்கு நாளை காலை முன்பதிவு தொடக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இந்த ஆண்டு நடைபெற்ற முதல் ஜல்லிக்கட்டு. கோவில் காலை இறுதி அவிழ்த்து விடப்படுகிறது. அதன் பிறகு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு பல காளைகள் அவிழ்த்து விட ரெடியாகிறது. 14 காளைகளை தழுவிய சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அபிசித்தர் முதல் பரிசை தட்டிச் சென்றார். மூட நம்பிக்கைகளுக்கும் தவறான நம்பிக்கைகளுக்கும் அரசு அதிகாரிகள் பணிந்து போகக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். கடவுளோ சிலைகளோ மனித இனத்துக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்துவதில்லை என்றும் விளக்கம். வடமாநிலங்களில் நீடித்து வரும் கடும் பனிப்பொழிவு. ஜம்மு காஷ்மீரில் சாலைகளில் தேங்கிய பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரம். சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் குலுங்கிய மெக்சிகோ. இருவர் உயிரிழந்த நிலையில் பலர் காயம்.